المتقين وعلى آله وصحبه أجمعين. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை மேலூர் வட்டாரம் மற்றும் மேலூர் பெரிய பள்ளிவாசல் இணைந்து நடத்தக்கூடிய மீலாது நபி விழா, உலமாக்கள், உமராக்கள், சமூக ஆர்வலர்கள் சந்திப்பு நிகழ்வு, இளைஞர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வு, நம்முடைய பாலஸ்தீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நித்தம் ஜீவமரண போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்களுக்காக துவா செய்யக்கூடிய நிகழ்வு ஆகிய இந்த 40 நிகழ்வுகளுக்கு தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய ஆலோசனை குழுவில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய ஷம்சுத்தீன் ரஹ்மானி ஹசரத் அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்து இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இடம் தந்து தேவைப்படக்கூடிய ஒத்துழைப்புகளையும் தந்து கொண்டிருக்கக்கூடிய மேலூர் பெரிய பள்ளிவாசல் சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, மற்றும் இந்த வட்டாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களின் சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, வரவேற்புரை ஆற்றியும் வாழ்த்துறை வழங்கியும் துவக்க உரை நிகழ்த்தியும் நிகழ்வை ஒருங்கிணைத்தும் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீன் சத்தமா சொன்னா மலக்குமார்களுடைய ஆமீனும் சேர்ந்து கிடைக்கும். அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இங்கே சொல்லப்படக்கூடிய அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா என்கின்ற எல்லா சொற்களையும் கேட்டு அவற்றில் அழகியவற்றை பின்பற்றக்கூடிய நல்ல தௌஃபீகை, நல்ல வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. முதலாவது நம்முடைய வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொறுப்பாளர்களை நான் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய கோரிக்கையை ஏற்று இப்படி ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய அந்த உணர்வை நான் பாராட்டுகிறேன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு மென்மேலும் சமுதாய பணியில் நல்ல ஊக்கத்தையும் செயல்படுகின்ற ஆக்க உணர்வுகளையும் தந்தருள் புரிவானாக. அன்புக்குரிய சோதரர்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, நிர்வாக பெருமக்களே, நமக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. பொறுப்பில் இருந்து தவறுகின்ற மக்களை அல்லாஹ் வெற்றி பெற வைப்பதில்லை. பொதுவாக நம்மிடத்தில் ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. என்னவென்றால், நாம முஸ்லிமாக இருக்கிறதுனாலேயே, அல்லாஹையும் ரசூலையும் நம்பி ஏற்றுக்கொண்டிருப்பதனாலேயே அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம நினைக்கின்றோம். நாம கலிமா சொல்லிட்டோம், முஸ்லிமா இருக்கோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய வேண்டியதானே, எப்படி அவன் உதவி செய்யாம இருக்கலாம் என்று அல்லாஹ்வை அக்யூஸ் பண்ணுகிறோம், குற்றம் சாட்டுகிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை அதன் போக்கிலே விட்டுவிடவில்லை. இந்த உலகம் இயங்குவதற்கான இயங்கு விதிகளை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். அது என்ன இயங்கு விதிகள்? இது ஒரு கொக்கோ கோலா பாட்டில் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
இதிலே கொக்கோ கோலா குடிமானம் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறது. அத்துடன் ரொம்ப அடர்த்தியாக இதுல கேஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அடர்த்தியாக இதுல கேஸ் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை தூக்கி ஒரு ஆள் மேல அடித்தால் கண்டிப்பாக அவன் சுருண்டு விழுந்து விடுவான். கம்ப்ளீட்டா வெளியில எடுத்து கேஸை வெளியாக்கி அதில் உள்ள குடிபானத்தையும் வெளியாக்கி காலி பாட்டிலாக தூக்கி எறிந்தால் அவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இயங்கு விதி எப்படிப்பட்டது என்றால், வலிமையான பொருள் வலிமை குன்றிய பொருளில் மோதினால் வலிமை குறைந்த பொருள் உடைய வேண்டும். லாரியும் சைக்கிளும் மோதினால் யாருக்கு சேதம்? சைக்கிளுக்கு தான் சேதம். லாரியும் டூ வீலரும் மோதினால் டூ வீலருக்கு தான் சேதம். இது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இயங்கு விதி. இந்த இயங்கு விதியில் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நான் உலக வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன் என்று கேட்டால், யார் ஒழுக்கமாக யார் நீதியாக நடந்து கொள்ளுகிறார்களோ, யார் கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த சஹாபாக்கள் முஸ்லிம்கள், அவர்களை பயன்படுத்தி அல்லாஹு தஆலா அரேபிய தீபகற்பத்தில் இருந்து யூதர்களை முழுமையாக வெளியேற்றினான். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அரேபிய தீபகற்பத்தில் இருந்து யூதர்கள் ஒருவர் கூட இல்லை, அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மூமின்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி, மூமின்கள் எப்படி இருந்தார்கள், யூதர்கள் எப்படி இருந்தார்கள், அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களுக்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற பேராசை இருந்தது. வலதஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயாத், இந்த உலகத்தில் நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் என்று பேராசைப்படக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். முஃமின்கள் எப்படி இருந்தார்கள்? மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக தரக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்களாக மூமின்கள் இருந்தார்கள். யூதர்கள் உலகத்தில் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போது யூதர்களுடைய அந்த குணம் அப்படி இங்கே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. மூமின்களுக்கு என்ன ஆசை வந்து விட்டது? இந்த உலகம் நிரந்தரமானது, வாழ்க்கையை ஜாலி, வாழ்ந்து பார்க்கிறது தான் ஜோலி என்று மூமின்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். உலக ஆசை இங்கே வந்து தொற்றிக் கொண்டது. தடை செய்யப்பட்ட வட்டியை யூதர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களை நாம் சபித்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மூமின்களுக்கு வட்டி தடை செய்யப்பட்டது. ஆனால் மூமின்கள் இன்றைக்கு வட்டிக்கு வேறு வேறு பெயர்களை, ஹஜ்ரத் இதெல்லாம் வட்டி இல்லை ஹஜ்ரத், உங்களுக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் இன்னும் தெரியாது ஹஜ்ரத், உலகத்தில் இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டம் இருக்குல்ல ஹஜ்ரத், அது எப்போ உருவாச்சு தெரியுமான்னு நமக்கு வந்து கிளாஸ் நடத்துகிறார்கள். எப்படியாவது நம்ம வாயிலிருந்து வட்டி கூடும் என்று சொல்ல வைக்க பார்க்கிறார்கள். எங்களை வந்து நிர்பந்தப்படுத்துகிறார்கள். வட்டி ஹலால் என்று ஹஜ்ரத் அவருடைய 60-75 வயசு வாழ்க்கையில ஒரு தடவையாவது சொல்லிவிட மாட்டாரா? சொல்லிவிட்டால் அதை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். வட்டியை அனுமதித்த யூதர்களின் புத்தி முஸ்லிம்களிடம் வந்துவிட்டது. தூமினுன பிபால் வ தக்ஃபுருன பிபால், இறை வேதத்தின் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்கிறீர்கள்,
இன்னொரு பகுதியை மறுக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். யாரை பற்றி? யூதர்களை பற்றி. அந்த குணம் நம்மிடம் வந்து விட்டது. இப்போதெல்லாம் சொத்து தகராறு என்று வருகின்ற போது பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இணையா சொத்து கேக்குது. உண்டா இல்லையா? நானே நிறைய வழக்குகள் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எப்படி அல்லாஹ் வந்து பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளைக்கு பாதிதான்னு சொல்லலாம்? நாங்களும் அதே தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தானே. ஆண் பிள்ளைகளுக்கு இணையாக எங்களுக்கும் தாங்கன்னு பொம்பளை பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சிருச்சு. தர மறுத்தால் நீதிமன்றத்துக்கு போவோம் என்று சொல்கிறார்கள். ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்றால் மார்க்கத்தை தூக்கி எறியவும் நாம் தயாராகிவிட்டோம். நீதிமன்றத்துக்கு போனால் இந்திய சட்டப்படி நமக்கு சொத்து கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் என்றால் அல்லாஹ்வின் சட்டத்தை தூக்கி எறிய தயாராகிவிட்டோம். அல்லாஹ் சொல்றான், தொழு, நோன்பு வை, ஜக்காத்து கொடு, ஹஜ்ஜுக்கு போ, எல்லாம் செய்யறேன். ஏன்னா இதை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொத்தை கரெக்டா கொடு, அதுல எனக்கு பிரச்சனை இருக்கு. அந்த வசனத்தை மட்டும் நான் மறுக்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். யூதர்களின் புத்தி இந்த சமுதாயத்துக்கு வந்து விட்டது. உண்டா இல்லையா? யூதர்களிடம் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திடம் வந்து ஒட்டி கொள்ளுகின்ற போது ஒரு அரபு கவிஞர் ரொம்ப அருமையாக சொல்கின்றார். அந்த காலத்தில் எல்லாம் பெற்றோர் இறந்த பிறகு, நல்லா கேளுங்க, அந்த காலத்தில் எல்லாம் பெற்றோர் இறந்த பிறகு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சொத்துக்களை பிரித்தார்கள். இந்த காலத்தில் பெற்றோர் இறந்த பிறகு சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளை பிரிக்கின்றன. புரியுதா? அந்த காலத்துல சொத்துக்களை, பெற்றோர் விட்டு சென்ற சொத்துக்களை பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பிரித்து கொண்டார்கள். எனக்கு இவ்வளவு, எனக்கு இவ்வளவு பிரிச்சுக்கிட்டாங்க, ஒத்துமையா பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போது அந்த சொத்துக்கள் பிள்ளைகளை பிரித்து போட்டு விடுகின்றன. யூதர்களின் குணம் உலக சொத்துக்காக, உலக ஆசைகளுக்காக மார்க்கத்தை தூக்கி எறியக்கூடிய யூதர்களின் புத்தியும் குணமும் இந்த சமுதாயத்துக்குள் ஊடுருவி விட்டது. இப்படி நிறைய குறைகள் இருக்கின்றன. இந்த குறைகளை பேசுவது மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை. அந்த குறைகள் என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியலாம். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் நிர்வாகிகள். நித்தம் நித்தம் சமுதாயத்தில் ஆயிரம் பிரச்சனைகளை பார்க்கக்கூடியவர்கள் இல்லையா? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய நோக்கம் அந்த குறைகளை சொல்வதல்ல, குறைகளை களைவது எப்படி. இந்த குறைகளோடு இப்படியே வாழ்ந்து விடலாமா? வென்றதை தின்போம், விதி முடிந்தால் இறந்து போவோம் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாமா? வாழ்ந்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்ப என்ன செய்வது? இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். எப்படி தீர்ப்பது? யார் தீர்ப்பது? அந்த காலகட்டங்களில் எல்லாம் ஜமாத்துல மக்களுக்கு மத்தியில ஒரு பயம் இருந்தது. ஊர் ஜமாத்துல போய் சொல்லிட்டா என்ன ஆகும், ஊருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஜமாத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும். இப்ப அப்படி இல்லை. ஜமாத் என்கிற அந்த கட்டமைப்பு குலைந்து கிடக்கிறது. கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. இதுல ஆண் என்றும் பெண் என்றும் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாரும் பொம்பளைங்க கட்டுப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஆம்பளைங்கள்லாம் கட்டுப்படுற மாதிரி. எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. கட்டுப்படாமல் இருப்பதில் சுகம் காணுகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள். கட்டுப்பாடு என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், அதிகாரமுடையவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். கட்டுப்பாடு என்பது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கிறியோ, இன்னமா தக்ரஹூன ஃபில் ஜமாத்தி கைரும் மிம்மா துஹிப்பூன ஃபில் ஃபிர்கா. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஒற்றுமையாக இருந்து ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், சில நேரங்களில் அது உங்களுக்கு பிடிக்காமல் கூட போகலாம். அதுவே சிறந்தது தனித்தனியாக பிரிந்து சென்று உங்களுக்கு பிடித்தமான வேலையை செய்வதை விட. எனக்கு பிடிச்சமான ஒரு வேலை இருக்கு,
அதை நான் பிரிஞ்சு போய் நான் செய்யறேன். இதை விட எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை ஒத்துமையா இருந்து செய்யறது தான் சிறப்பானது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகையினால் முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது கட்டுப்பாடு, ஒற்றுமை. ஒன்றுபடுவது என்றால் எப்படி எப்படி ஒன்றுபடுறது? எல்லாரும் இப்ப அதான் ஃபேஷன். கல்யாண வீட்டுக்கு போறோம், மாப்பிள்ளை வர்றதுக்கு இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். பக்கத்துல யார்ட்டையாவது ஏதாவது பேச்சு கொடுக்கணும். என்ன ஹஜ்ரத், நம்ம மட்டும் ஒத்துமையா இருந்தா ஒரு 30 சீட்டு பிடிச்சிடலாம்ல? இது ஃபேஷனா போச்சுப்போம். ஏன்னா அந்த 10 நிமிஷத்தை பொழுத போக்கணும். பொழுத போக்குறதுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசலாம்? ஒத்துமையை பத்தி பேசலாம். எப்ப வேணாலும் பேசலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். 1/2 மணி நேரம் பேசலாம், 1 மணி நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு மாப்பிள்ளை வந்தா கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு உன் வேலை முடிஞ்சது என் வேலை முடிஞ்சதுன்னு போகலாம். அதற்கு அப்படி பேசுவதற்கு தகுதியான ஒரு சப்ஜெக்டாக ஒற்றுமை இருக்கு. ஆனா குடும்பத்துக்குள்ள ஒற்றுமைக்கு நாம காரணமா இருக்கோமா? ஒற்றுமைக்கு நம்முடைய பங்கு என்ன? மகல்லாவில் நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கோம்? குடும்பத்துக்குள்ள நாம எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கோம்? கணவன் மனைவிக்கு இடையில் எந்த அளவுக்கு நாம ஒற்றுமையா இருக்கோம்? ஒற்றுமையாக இருப்பது என்றால் என்ன? முதலாவது நம்முடைய சுய விருப்பங்களை துறப்பது, பிறருக்காக விட்டு கொடுப்பது. பிறருக்காக விட்டு கொடுப்பதுதான் ஒற்றுமையினுடைய முதல் படி. எத்தனை பேர் இங்க விட்டு கொடுக்க தயாராக இருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். ஒரு பார்க்கிங் பிரச்சனை, ஒரு 2 வீலரை கொண்டு போய் பார்க் பண்றது, ஒரு காரை கொண்டு போய் பார்க் பண்றது, ஒரு பைக்ல வேகமா போறது, போயிட்டு போறான், உனக்கு என்ன கொஞ்சம் பொறுமையா போ, உன் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நீ போ, விட்டு கொடுப்பது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல விட்டு கொடுக்கக்கூடியவன் தான் பெரிய பெரிய விஷயங்களிலும் விட்டு கொடுப்பான். எனவே அடிப்படையிலேயே நாம ஒன்றுபடுவதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே ஒற்றுமை, கட்டுப்பாடு இந்த சமுதாயத்துக்கான முதல் தேவையாக இருக்கின்றது. ஒன்றுபட்டால் தான், ஒற்றுமையா இருந்தால் தான், குறிப்பாக ஜமாத்து நிர்வாகத்துக்கு மக்கள் கட்டுப்பட வேண்டும். ஜமாத்து நிர்வாகம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு நிர்வாகத்துக்கு வர வேண்டும். சர்வீஸ் தான். யாராவது எந்த முத்தவழியாவது சம்பளம் எடுக்கிறாங்களா? யாராவது சம்பளம் எடுக்கிறாங்களா? சம்பளம் யாரும் எடுக்கிறது இல்லை. இது என்னது? சர்வீஸ் ஓரியன்டட் தான். இது சர்வீஸ் கொடுக்கணும், சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இது செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக வந்துட்டோம், சர்வீஸ் பண்ணணும்னு வந்துட்டோம், அதனுடைய முழுமையான நன்மையையும் அல்லாஹ்விடத்திலே அடைந்து கொள்ள வேண்டுமானால் கடைசி வரைக்கும் அதை சர்வீஸாகவே செய்யக்கூடிய மனப்போக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ முதலாவது ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமும் உணர்வும் யாருக்கு இருக்கணும்? நிர்வாக பெருமக்களுக்கு வர வேண்டும். இது முதலாவது. ஜமாத்து மக்களும் நிர்வாகம் ஒண்ணு சொல்லிச்சு, கூடி முடிவெடுத்துச்சுன்னா அதுக்கு முழுமையாக கட்டுப்படணும். இதுதான் அந்த காலத்துல இருந்த நடைமுறை. அப்படி இருக்கிற வரைக்கும் சமுதாயத்து மேல எதிரிகளுக்கு மரியாதை இருந்துச்சு. எதிரிகள் கண்டு பயந்துகிட்டு இருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. அதனாலதான் புதிய புதிய சட்டங்கள் வருகின்றன. பாருங்க, வக்ஃப் திருத்த சட்டத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கள்ல, செப்டம்பர் 15ஆம் தேதி. என்ன இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதை வரவேற்கிறாங்க. நல்ல தீர்ப்பு, நாங்கள் வரவேற்கிறோம். யார் வரவேற்கிறா? யாரு வழக்கு போட்டாங்களோ அவங்களே வரவேற்கிறாங்க. திமுக வரவேற்குது, காங்கிரஸ் வரவேற்குது. அவங்க தான் வழக்கு போட்டிருக்காங்க, மற்றவங்களும் போட்டிருக்காங்க. ஆனால் நாம கேட்ட ரெமிடி, நாம கேட்ட தீர்வு அதுல கிடைச்சிருக்கா? நாம கேட்டது கிடைச்சிருக்கா? நாம கேட்டது எதுவுமே கிடைக்கவில்லை. நாம என்ன கேட்டோம்? ஒரு சொத்து வக்ஃபு சொத்தா அல்லது அரசாங்க சொத்தா என்பதை கண்டறியக்கூடிய பொறுப்பு மாவட்ட கலெக்டரை சார்ந்ததுன்னு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. 2025 வக்ஃப் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல நாம என்ன கேட்டோம்?
அது வக்ஃபு போர்டுக்கு அந்த அதிகாரம் ஏற்கனவே இருந்துச்சு. வக்ஃபு போர்டு கூட வக்ஃபு ட்ரிபியூனல் இருந்துச்சு, வக்ஃபு தீர்ப்பாயம். முதலாவது போர்டு, இரண்டாவது தீர்ப்பாயம், அப்பீலுக்கு போறதா இருந்தா ஹைகோர்ட். இந்த தான் வரணும். இப்போ நேரடியாக மாவட்ட கலெக்டர் கொடுத்தான். நம்ம கேட்டோம் கலெக்டருக்கு கொடுக்காத, வக்ஃபு போர்டுக்கு கொடு, தீர்ப்பாயத்துக்கு கொடுன்னு கேட்டோம். இப்போ கோர்ட் உள்ள பூந்து என்ன பண்ணிட்டான், வக்ஃபு போர்டுக்கும் இல்ல, தீர்ப்பாயத்துக்கும் இல்ல, கலெக்டருக்கும் இல்ல, அது எனக்கு தான் அந்த அதிகாரம். ஒரு ஆப்பத்தை எப்படி பங்கு வைக்கிறதுன்னு ரெண்டு குரங்குகளுக்கு இடையில சண்டை. அந்த குரங்கு சொல்லுது எனக்கு பாதி உனக்கு பாதின்னு. மூணாவது ஒரு குரங்கு சொல்லுச்சு ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அந்த ஆப்பம் எனக்கு தான் சொந்தம்னு தூக்கிட்டு போயிருச்சு. அந்த மாதிரி நீதிமன்றங்கள் அந்த அதிகாரம் எனக்குரியதுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டார்கள். வக்ஃபு போர்டுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. நம்ம கேட்டதா கிடைச்சது, நாம ஏமாற்றப்பட்டோம். முஸ்லிம்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது முஸ்லிம்களின் நண்பர்களாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியவில்லை. அதனாலதான் நான் சொன்னேன், நான் ஜும்மா உரையிலையும் சொன்னேன், ஒரு 5000 பேர் கூடியிருக்கக்கூடிய மேடையிலையும் நான் சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் ஒரு மாசமாவது முஸ்லீமாக வாழ்ந்து பார்த்தால் தான் முஸ்லிம்கள் எத்தனை பெரிய கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவங்களுக்கு புரியும். வந்து பாரு, வாழ்ந்து பாரு, அப்பதான் தெரியல. தெரியாது உனக்கு, முஸ்லிம்களின் நண்பன் தோழ தெரியாது, உனக்கு தெரியாது எங்க வழி, வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். வக்ஃபுல் அவுலாது, வக்ஃபுல் அவுலாதுன்னு ஒரு தத்துவம், ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன வக்ஃபுல் அவுலாத்? ஒரு கிராண்ட் ஃபாதர், ஒரு தாத்தா தன்னுடைய சொத்துக்கள் 10 ஏக்கரை, ஒரு உதாரணத்துக்கு 100 ஏக்கரோ 10 ஏக்கரோ பிள்ளைகளுக்கு வக்ஃபு செய்யறாரு. இந்த வக்ஃபை என்னுடைய பிள்ளைகள் தான் நிர்வாகம் செய்வார்கள். இன்னென்ன காரணம், அவங்க பள்ளிவாசல் கட்டிக்குவாங்க, அதுல அவங்க தான் முத்தவல்லியா இருப்பாங்க, அதுல மதரசா கட்டுவாங்க, மதரசாவுக்கு அவங்க தான் முத்தவல்லியா இருப்பாங்க. இதுதான் வக்ஃபுல் அவுலாது. இதுல ஏதாவது ஒரு தலைமுறையில குழந்தை பிறக்காம வாரிசு கட்டாயிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, பிள்ளைங்கள் தான் நிர்வாகம் பண்ணணும், வாரிசே இல்ல, கட்டாயிடுச்சு, அதோட யாருக்கும் குழந்தை பிறக்கலன்னா அப்ப இந்த சொத்தை யார் நிர்வாகம் பண்றதுன்னு ஒரு கேள்வி வருமா? இதுதான் வக்ஃபுல் அவுலாது. வக்ஃபு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சொத்தை வக்ஃபு போர்டு நிர்வாகம் பண்ணணும். புது சட்டம் சொல்லுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை நிர்வாகம் பண்ணும். அதுதான் முடிவெடுக்குமா, இதுல பள்ளிவாசல் கட்டுறதா, மதரசா கட்டுறதா, இடிக்கிறதா, காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா, வீடு கட்டுறதான்னு அவன் என்ன முடிவெடுப்பான்னு நமக்கு தெரியாதா? அவன் என்ன முடிவெடுப்பான்னு நமக்கு தெரியாதா? 10-12 வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கிறான் என்ன முடிவெடுப்பான்னு. இப்ப நம்ம சொல்றோம் அதை வக்ஃபுக்கு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட் என்ன சொல்லுது, இல்ல அது கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. இந்த தீர்ப்பை வழக்கு போட்டவர்களே வரவேற்கிறார்கள். சொல்லுங்கள், இது வரவேற்கத்தக்க தீர்ப்பா? சொல்லுங்க, வரவேற்கத்தக்க தீர்ப்பா? நம்ம கேட்டது கிடைச்சிருக்கா? நமக்கு கிடைக்கல. வக்ஃபு பை யூசர்னு ஒண்ணு இருக்கு. வக்ஃபு பை யூசர்னா ஆண்டாண்டு காலமாக வழி வழியாக வக்ஃபாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ராணி மங்கம்மா இருக்காங்க, தஞ்சாவூர் மன்னர் இருக்க, சரபோஜி மன்னர் இருக்கிறாரு, 10 ஏக்கர் முஸ்லிம்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா எழுதி கொடுக்கல. அந்த காலத்துல வாய்மொழியா தான் சொல்லுவாங்க, வாய்மொழியா தான் சொல்லுவாங்க. ராணி மங்கம்மா சாக கிடக்கும் போது சொல்லிட்டு போயிடுச்சு, மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக 18 சென்ட் முஸ்லிம்களுக்கு கொடுத்தாச்சுன்னு ராணி மங்கம்மா சொல்லிட்டு செத்து போயிடுச்சு. டாக்குமெண்ட் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அந்த இடம் ராணி மங்கம்மா கொடுத்தது, டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் சொல்றது உதாரணம், வாய்மொழியா சொல்லிட்டு போயிடுச்சு. அதை முஸ்லிம்கள் பல 100 ஆண்டு காலமாக அனுபவித்து வருகிறார்கள். ஆனா என்ன கிடையாது, எழுத்துல இருக்காது. ஏன் எழுத்துல இருக்காது? சாகும் போது சொன்னதுனால கையெழுத்து போட முடியாது. டாக்குமெண்ட் ரைட்டர் எழுத்தர்லாம் கிடைக்க மாட்டாரு, சொல்லிட்டு செத்து போச்சு. இதை முஸ்லிம்கள் அனுபவித்து வருகிறார்கள். இது வக்ஃபு பை யூசர், பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃபு. டாக்குமெண்ட் இருக்காது.
இந்த பயன்பாட்டு இருக்கக்கூடிய வக்ஃப்ல யாராவது ஒருவர் குடிசை போட்டு அல்லது கடையை கட்டி அவன் ஆக்கிரமித்து வைத்திருந்தால் புதிய சட்டம் சொல்லுது 12 வருஷம் அவன் ஆக்கிரமிச்சுட்டான்னா போதும், அந்த இடத்தை அவனுக்கு தான் கொடுக்கணும். வக்ஃபு சொத்தை எப்படி இன்னொருத்தன்ட்ட கொடுக்க முடியும்? நம்ம வழக்கு போட்டா நீதிமன்றம் சொல்லுது அது சரிதானே, அவன் தான் 12 வருஷம் இருந்துட்டான்ல, லிமிடேஷன் ஆக்ட் உள்ள வந்துருச்சு இல்ல, அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இந்த சட்டத்தை வழக்கு போட்டவர்கள் வரவேற்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, இது வரவேற்கத்தக்க தீர்ப்பா? அயோக்கியத்தனமான தீர்ப்பு, ஆக்கிரமிக்கக்கூடிய தீர்ப்பு. ஆனால் வழக்கு போட்டவர்கள் வரவேற்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு மனிதன் சாக கிடக்கும் போது அவனுக்கு அல்லாஹ் சில காட்சிகளை காட்டுவான். அது நேச்சர், இயல்பு. அல்லாஹ் காட்டுவானா காட்ட மாட்டானா? பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் வருவார்கள் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் போது. அப்படி கண்ணு நில குத்தி நிற்கும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் உயிர் அவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அவருக்கு அல்லாஹ் சில காட்சிகளை காட்டுவான். அந்த நேரத்துல ஆகா நம்ம இதுவரைக்கும் எந்த நன்மையும் செய்யாம போயிட்டோமே அப்படின்னு அவர் மனசுல தோணும். அல்லாஹ்வுக்காக என்னுடைய சொத்துல மதுரை மேலூர்ல நான் ஒரு 10 ஏக்கரை வக்ஃபு செய்யறேன்னு அந்த ஆள் சொல்லுவாரு. அந்த நேரத்தில் எழுத்தாளர் தேடிட்டு இருப்பாங்களா? 20 ரூபா பத்திரம் வாங்குறதா 1000 ரூபா பத்திரம் வாங்குறதான்னு தேடிட்டு வந்துருப்பானா? வாய் வழியா சொன்னா 2 சாட்சி இருந்தா அது வக்ஃபு, இது சட்டம். இனிமேல் அப்படியெல்லாம் வக்ஃபு செய்ய முடியாது. அதை ஒத்துக்கிட்டத நல்ல தீர்ப்புங்கிறான். நம்ம ஒத்துக்கிட முடியுமா? நாம கேட்டது எதுவும் அந்த தீர்ப்பில் நமக்கு கிடைக்கவில்லை. எது கிடைத்தால் நமக்கு நல்லது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு போனோமோ நம்ம எல்லாம் ஏமாற்றி தலையிலே மிளகா அரைச்சு போடா தூக்கிட்டு போய்தான் உனக்கு சட்டம் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நாம வரவேற்க முடியும்? முஸ்லிம் சமுதாயம் தீர்ப்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இது இதிலிருந்து எப்படி வெளியில வர்றது? இந்த ஆபத்துகளில் இருந்து எப்படி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்கிற கேள்வி நமக்கு முன்னால ஒரு பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள், நம்முடைய நிர்வாகத்தின் கீழ் இருப்பவைகள், பள்ளிவாசலுடைய டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நாம தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். கரெக்டா இருக்கணும் எல்லாத்துலயுமே. ஏனென்றால் அந்த காலத்துல வக்ஃபு பை யூசர் தான் நம்மள்ட்ட அதிகம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. நான் இதே மாதிரி ஒரு உலமா உமரா கூட்டத்துக்கு போயிருந்தேன் ஈரோடுக்கு. அங்க ஒரு முத்தவள்ளி எந்திரிச்சு சொன்னாங்க, ஹஜ்ரத் சொல்றீங்க எல்லாம் கரெக்ட் ஹஜ்ரத், கேட்டுக்கிறோம். ஆனா எங்களுக்கு முன்னாள் தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு முன்னாள் நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அந்த பள்ளிவாசல் மதரசாவினுடைய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்குது, ஆனா நாங்க தர மாட்டோம், உன்னால முடிஞ்சதை பாரு என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் 15-20 வருஷமா நிர்வாகம் பண்றோம், கடைசி வரைக்கும் எங்கள்கிட்ட தரல, தராமலேயே இறந்து போயிட்டாரு. இப்ப ஒரு மனைவிட்ட போய் கேட்டோம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருமான்னு கேட்டோம், எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷமா கேட்கிறோம், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் ஏதோ பேப்பர் ஃபைல போட்டு குப்பை மாதிரி வச்சிருந்தாரு, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டோம்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்ஸ் இல்ல, என்ன செய்யறது கேட்கிறார்கள். என்ன பதில்? இது யாரால் வந்தது? இதற்கு என்ன தீர்வு? எந்த சோத்துல போய் முட்டிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு போர்ட்டல் கொண்டு வர போறானா, அதை சுப்ரீம் கோர்ட்ல சொல்றான், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க ஒரு போர்ட்டல் தான் இணைய வாசல், ஒரு ஆப் மாதிரி கொண்டு வர போறோம். அந்த ஆப்பை போய் நீங்க டச் பண்ணீங்கன்னா உள்ள போயிருவீங்க. உள்ள போன உடனே உங்கள் வக்ஃபின் பெயர் என்ன, என்ன பேரு, மதுரை மேலூர் பெரிய பள்ளிவாசல் அப்படின்னு நீங்க டச் பண்ணீங்கன்னா இது பள்ளிவாசலா மதரசாவா? பள்ளிவாசல்.
எங்க எல்லாம் இடம் இருக்கு, இங்க எல்லாம் இடம் இருக்கு, அதுக்கு உங்கள்கிட்ட விட டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு, இதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உள்ள வைங்கன்னு சொல்றான். உள்ள வைக்காட்டி போனா அடுத்த கேள்வி வரும், இந்த வக்ஃபு என்ன வக்ஃபுன்னு தேடி வரப்போறான். இப்படி ஒரு ஆப் வரப்போ வந்து விட்டது, ஆப் வந்துருச்சு, யாரும் அதை ஓபன் பண்ணல. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, அதை ஓபன் பண்ணாதீங்க. நீ ஓபன் பண்ண முடியாது, ஓபன் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த ஆப்புக்கு பேரை நான் உங்களுக்கு சொல்லல, சொன்னதானே டைப் பண்ணி ஓபன் பண்ணுவீங்க. நான் எங்கேயும் சொல்ல போறதும் இல்லை ஆப்புக்கு என்ன பேருண்டு. ஏன்னா நம்ம ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, உடனே போய் அப்படி உள்ளவே பார்ப்பாங்க. அவனுக்கு எப்படி கணக்கு காட்டும்னா, இத்தனை லட்சம் பேர் இதை ஓபன் பண்ணிருக்கான்னு கணக்கு காட்டிடும். அப்படிதானே? 15 லட்சம் பேர் ஓபன் பண்ணிருக்கிறான் அப்படின்னு கணக்கு காட்டிடும். அதனால எங்க இந்த ஆப்புக்கு பேரை நான் சொல்றதே கிடையாது. நான் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கிட்ட கேட்டேன், எப்படி அந்த ஆப் வந்துருச்சுன்னு சொல்றான், கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஆப்பை ரிலீஸ் பண்ணிட்டான், எத்தனை பேர் இதுவரைக்கும் பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டேன். மொத்தம் இந்தியாவில் இருப்பது 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட வக்ஃபுகள் இருக்கின்றன. எத்தனை இருக்கு? 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட வக்ஃபுகள் இருக்கு. வக்ஃபு சொத்துன்னு பார்த்தா 9 லட்சத்துக்கு மேல இருக்கு. மேலூர், மதுரை, அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க 9 லட்சம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 9 லட்சத்துல எத்தனை பேர் அந்த வக்ஃபுல போய் அந்த ஆப்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நான் நினைச்சுக்கிட்டேன், குறைஞ்சது ஒரு 5000 பேராவது அதை ரிஜிஸ்டர் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, இந்தியா முழுக்க, ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்தியா முழுக்க மொத்தமே அந்த ஆப்ல போய் ரிஜிஸ்டர் பண்ண ஜமாத்துகள் வெறும் 3 பேர் தான். அல்ஹம்துலில்லாஹ். நீ சட்டம் போடு, நாங்க கட்டுப்பட மாட்டோம், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. நீ என்ன பண்ண போற? இந்த வக்ஃபுகளை நீ எடுத்துட முடியுமா? எங்கள்கிட்ட இருந்து பள்ளிவாசலை தூக்கி கொண்டு போய் டெல்லியில வைக்க போறியா? இங்களுக்கு உள்ள கபிரிஸ்தான நோண்டி எடுத்து கொண்டு போய் தாஜ்மஹாலுக்கு மேல வைக்க போறியா? செங்கோட்டையில வைக்க போறியா? பிரதமர் வீட்டு வாசல்ல வைக்க போறியா? 9 லட்சம் வக்ஃபுகளை நீ எப்படி ஆக்கிரமிக்க போகிறாய்? இருந்து பார்த்துருவோம். அந்த 3 பேரும் யாராக இருப்பான், எந்த மாநிலத்தை சார்ந்தவனா இருப்பான்னு பாத்தீங்கன்னா எல்லாம் யூபியை சார்ந்தவனா தான் இருப்பான். அவர் எங்க போற? நீ தமிழ்நாட்டில் நடக்குமா? அவன் பாச்சா பலிக்குமா? பலிக்காது. நாம அவேர்னஸா இருக்கும், விழிப்புணர்வு இருக்கும், நமக்கு நடக்கிற அக்கிரமம் அநியாயம் நமக்கு புரியுது. ஆனால் இது பத்தாது, இது பத்தாது. அக்கிரமம் வருவதற்கு முன்னால் தடுக்கக்கூடிய திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ இப்போ சிஏஏ சட்டம் வந்தது, படிச்சு சொன்னோம், டாக்குமெண்ட்ஸுகளை வச்சுக்கிடுங்க, ஆனா கொடுக்காதீங்க. ஏங்க நமக்கு உதாரணத்துக்கு என் பேர் இலியாஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல ஆதார்ல ILOAS இருக்கு, ரேஷன் கார்டுல ELOAS இருக்கு, ரேஷன் கார்டுல ELOAS இருக்கு, இன்னொரு இதுல ELIOAS இருக்கு. பாக்குற அதிகாரிக்கு எரிச்சல் வருமா வராதா? கோபம் வருமா வராதா? என்னடா இவ்வளவு முட்டா பசங்களா இருக்கிறாங்க. இது நமக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கம்யூனிட்டிக்கும் அதான் நிலைமை. நான் எனக்கு பாஸ்போர்ட்ல ஒரு சின்ன எழுத்து மிஸ்டேக் இருந்தது, அது என்னுடைய தவறு. நான் அதை சரி பண்றது 2-3 மாசம் போய்கிட்டு இருந்தேன். இந்த 2-3 மாசமும் நான் சொல்றேன், பேரை சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டுல ரொம்ப புகழ்மிக்க ஒரு திரைப்பட பாடகர், சினிமாவில பாட்டு படிக்கிறவர், அவரு நான் போகும்போதெல்லாம் வந்திருக்காரு. அவரும் வரிசையில் நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பழக்கமாவே ஆயிட்டாரு. வாங்க பாய், நம்ம 2 பேரும் ஒண்ணு பாய், நம்மளை போட்டு 2 பேரும் இந்த பாடு படுத்துறாங்க. 2 மாசத்துல என் வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் எத்தனை மாசம் போனான்னு தெரியாது. அப்போ நம்ம எதா இருந்தாலும் ஒழுங்கா வச்சுக்கணுமா, வைக்க கூடாதா? எதுவா இருந்தாலும் சட்டப்படி நாம இயங்க வேண்டும். அநியாயத்துக்கு எதிராக போராடலாம். நம்ம தப்ப பண்ணிக்கிட்டு மற்றவங்க மேல பழி போடக்கூடாது. இப்போ டாக்குமெண்ட்ஸுகள் நம்மகிட்ட எப்பவுமே கரெக்டா இருக்கும். இது என்ன வக்ஃபு, வக்ஃபு பை யூசரு, வக்ஃபுல் அவுலாதா, அது பொதுவான வக்ஃபா, இதுல எலெக்ஷன் எப்படி நடத்தப்படணும்னு என்ன விதி இருக்கு, எல்லா விதிகளையும் நாம
கடைபிடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? உதவிகளை கேட்கணும். அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அல்லாஹ் ஒரு லாஜிக் வச்சிருக்கான் உலகத்துல. வலிமை வாய்ந்தவன் வெல்வான், வலிமை குன்றியவன் தோற்பான். நாம எந்த வலிமையும் நமக்குள் உருவாக்கி கொள்ள மாட்டோம். நாம இப்படிதான் இருந்துகிட்டு இருப்போம். கேட்டா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே, நாங்க தான் முஸ்லீமா இருக்கோம்ல. முஸ்லீம்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா மட்டுமா? உரிய வேலைகளை செய்ய வேண்டும், தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வாய்த்துலகும் மஸ்ததாத்துமின் குவா, வலிமையை நீங்கள் திரட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆற்றலை திரட்டி வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்கிறான். அது இல்லாம கலிமா சொன்னா போதும்னு இருந்தா அல்லாஹ் ஓம் பாடு உன் சட்டத்தின் பாடு என்று விட்டு விடுவான். ஆகையினால இந்த நாம இப்படி நமக்கு இடையில சில திறமைகளையும் ஆற்றல்களையும் வகுத்துக் கொள்ள வேண்டும். இளைஞர் சக்தியை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவிலும் அந்த காலத்துல எல்லாம் காயிதே மில்லத் நற்பணி மன்றம், திப்பு சுல்தான் நற்பணி மன்றம், இப்படியெல்லாம் ஹைதர் அலி இப்படியெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நற்பணி மன்றங்கள் எல்லாம் காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. சினிமா நடிகர்களுக்கு தான் வச்சிருக்கான் இப்போ. இந்த மாதிரியான நற்பணி மன்றங்கள் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இருக்கணும். சமூக சேவைகள் செய்யப்படணும். அநாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, வயசுக்கு வந்த குமர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, பட்டதாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. சின்ன கணக்கு தானங்க. நம்ம மஹல்லாக்குள்ள நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு சமூக பணிகளை செய்வதற்கு வசதியாக இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறையை நாம உருவாக்க வேண்டும். நிர்வாகம்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு ஒரு இளைஞர் சங்கம் இருக்க வேண்டும். அந்த இளைஞர் சங்கத்துக்கு நிர்வாகம் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் அது வழி வழியா கரெக்டா வரும். ஏன்னா திடீர்னு கொண்டு போய் அவன் தலையில வைக்கும் போது அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம போயிடும். அதனால இளைஞர்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்க நம்ம நினைக்கணும், நம் மஹல்லாவை நேசிக்கணும். அந்த சொந்த சமுதாயத்து மக்களை ஒரு தலைவன் நேசிக்கணும், ஒரு நிர்வாகி நேசிக்கணும். இது பத்தாது, எல்லாம் ஒரே நாடு தானே, இது பத்தாது. ஆனால் எந்த அளவுக்கு நாம விழிப்புணர்வாக இருக்கோமோ அந்த அளவுக்கு ஆதிக்கம் குறையும். அதனால இந்த விழிப்புணர்வு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் சேருமானால் ஆதிக்க சக்திகள் நம்மை கண்டு நிச்சயமாக அஞ்சுவார்கள். ஆகையினால இளைஞர்கள், சமுதாய பெரியவர்கள், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மூவருமாக இணைந்து இந்த மஹல்லாவை பற்றி வாரந்தோறும் ஒரு மஷூரா பண்ணி இந்த மஹல்லாவுக்கு என்ன தேவை என்று சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எல்லா மார்க்க கல்வி வேணும், நிர்வாக திறமை வேணும், இளைஞர்களின் ஆற்றல் வேணும். நம்மளுடைய ஆற்றலுக்கெல்லாம் அல்லாஹ் எந்த குறையும் வைக்கல. நம்மள்ட்ட தான தர்மம் கொடுக்குற மக்கள் என்ன கம்மின்னு நினைக்கிறீங்களா? நம்ம சமுதாயத்துல ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா நான் அந்த பொறுப்பு மழை வேலை முடிஞ்சிடும். நம்மள்ட்ட வேலை செய்யறதுக்கு இந்த இளைஞர்கள் குறைவுன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் பரக்கத்தா இளைஞர் சக்தியை கொடுத்துருக்கான், பரக்கத்தான செல்வந்தர்களை கொடுத்துருக்கான், நல்ல உழைக்கக்கூடிய திறமை உள்ள நிர்வாகிகளை அல்லாஹ் கொடுத்துருக்கான், நல்ல மார்க்க புலமையும் ஞான செழுமையும் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ் தந்திருக்கான். எல்லா வளமும் இருந்து எல்லாரும் பிரிஞ்சு இருந்தோம்னா நஷ்டம் நமக்கு தான். ஆகையினால வாரத்துல ஒரு நாள், நமக்கு வசதிப்பட்ட ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ சுபுஹ் தொழுதுட்டு ஒரு மஷூரா, இன்னைக்கு நம்ம மஹல்லாவுல என்ன நடந்திருக்கு, என்ன களையப்பட்டிருக்க வேண்டும், என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும், இப்படி சின்னதா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 1000 மைல் பயணம் என்றாலும் 1000 மைல் பயணம் பண்ண போறீங்க. சட்டையை போட்டு வீட்டு முதல் அடி எடுத்து வச்சுதானே ஆகணும். சட்டையை போடுறதுக்கே யோசனை பண்ணீங்கன்னா 1000 மைல் பயணத்தை எப்ப ஆரம்பிக்கிறது? சட்டையை போடுங்க, செருப்பை மாட்டுங்க, வீட்டை விட்டு கீழே இறங்குங்க. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? கண்டிப்பாக உதவி செய்வான். என்னை நோக்கி யார் ஒரு அடி எடுத்து வைக்கின்றாரோ அவரை நோக்கி நான் வேகமாக ஓடி வருகின்றேன். சொல்வது யார்? அல்லாஹு தஆலா. ஆகையினால இந்த முயற்சிகளை நாம என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்துக்காக நாம செய்ய வேண்டும். அதே போல ஒரு சர்வதேச சகோதரத்துவ உணர்வு நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம காசா மக்களுக்காக, பலஸ்தீன் மக்களுக்காக நாம துவா செய்தோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு ஒண்ணு வருகிற போது அந்த மக்கள் துவா செய்வாங்க. அப்படித்தானா? நமக்காக துவா செய்யக்கூடிய மக்கள் உலகம் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. இந்தியா மக்களுக்காக எங்கெல்லாம், அமெரிக்காவில் நமக்காக துவா செய்யறாங்க. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு வக்ஃபு சட்டம் வருதான், குடியுரிமை சட்டம் வருதான், அங்க உள்ள மக்கள் துவா செய்யறாங்க. ஒருத்தருடைய துவாவை கொண்டுதான் இன்னொருத்தர் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ முதலாவது நாம் என்ன செய்யணும்? நம்ம இமாம், நிர்வாகி,
அங்க உள்ள இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், இவர்களெல்லாம் வாரத்தில ஒரு நாளாவது ஒன்று கூடி நமக்குரிய தேவைகள் என்னவென்று பார்க்க வேண்டும். நம்முடைய வக்ஃபு சொத்துக்களுடைய ஆவணங்களை நாம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கண்டறிந்தது என்ன வகையான ஆவணமோ அதை கண்டறிந்து நாம தயார் நிலையை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க போர்ட்டலுக்குள்ள போகன்னு நான் சொல்ல மாட்டேன். போர்ட்டலுக்குள்ள ஒரு நாளும் நீங்க போகாதீங்க. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் போட்டு பார்ப்போம். அந்த சட்டம் நம்ம என்ன பண்ணிரும். சட்டம் என்பது நாம கட்டுப்பட்டா தான் அது சட்டம். கட்டுப்படலைன்னா அது வெறும் தாள், வெற்று தாள். தாழ நோட்டி அடிச்சாச்சு கூட்டம் நடக்கும்னு. யாருமே நீங்க வரல. கூட்டம் நடந்திருக்குமா சொல்லுங்க? கூட்டம் நடந்திருக்குமா? நீ யாருமே வரல. ஹஜ்ரத் என்ன செய்ய, ஹஜ்ரத் மக்கள் யாருமே வரல ஹஜ்ரத், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறோம், நான் பேசாம போயிட்டே இருப்பேன் மெட்ராஸுக்கு. மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவும் இங்கு சாத்தியம் இல்லை. வக்ஃபு சட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டால்தான் அது சட்டம். கட்டுப்படவில்லை என்றால் அது வெறும் தாள், வெறும் பேப்பர். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2025 வெற்று பேப்பராக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாற்றி காட்டுவோம். ஒரு காலம் அது செயல்பாட்டுக்கு வராத அளவுக்கு அதை எப்படியெல்லாம் களத்துக்கு வரவிடாம தடுக்க வேண்டுமோ அத்தனையும் செய்வோம். அடக்குமுறைகளுக்கு ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டோம், அடிபணிய மாட்டோம் என்று நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், உறுதி எடுத்துக்கொள்வோம். அதற்கு நாம் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உண்மையை உணர்ந்ததற்காக உழைக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல்வேறு தெளிவான விளக்கங்கள் நிர்வாக ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி சமூக